ஹலோ கைஸ், வெல்கம் டு மிதுன் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆர்க் மொபைல் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரைக்கு டைம் பண்ணலான்னு இருக்கிறேன். சரி, நம்ம இதுவும் மாஸ்கோ சப்ஸ் டூடு அடிக்கிச்சு, இதில் போட்டிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சு விட்றலாம். 50வது ரூபா. சரி, ஒன்று டைம் போட்டுடலாமா? சரி, ஒன்று அப்படியே டைம் போட்டுடலாம் கைஸ். துப்பிட்டாண்டோ அங்கே செக். ஐயோ, என்ன ஹெல்த் அவ்வளோதானா? ஓகே, அன்கான்சியஸ் ஆகிட்டான். ஓகே, இப்போ இவனுக்கு மீட் வச்சா எந்திரிச்சுக்குவோம். சரி கைஸ், நாம் ஒருத்தனை டேர்ம் பண்ணலான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு ஒருத்தன் வந்து நம்ம கையில் மாட்டிக்கிட்டான். சரி, இவன் டைம் அவனா 10 இருக்குது. சரி, 10 நம்ம கொடுத்துடலாம். நாம் திங்கி வச்சிருந்த கறி அதுதான் யூஸ் ஆகுது. சரி, டூடு வச்சு ஆனால் ட்ரைக்கு டைம் பண்ண வேணும். கறி தேவைப்படுது, நம்மளுக்கு கறி தேவைப்படுங்க கைஸ். டைம் ஆகிட்டானா இல்லைப்போ. சரி, என்னை அடித்தவனையே நான் டைம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரைக்கு டைம் பண்ணலாம். இங்கே இருக்கிறதுல 60வது லெவலில் ஒரு ட்ரைக் இருந்துச்சு, அதை தான் கைஸ் டைம் பண்ண போகிறோம். எங்கே இருந்தான்? இங்கே தானே நினைஞ்சிட்டு இருந்தான். இங்கேயோ அதுக்குள்ளே இங்கே ஓடிட்டானா? கடல் அங்கே இருக்கிறவனா? இந்த கடலுக்குள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். இவனாக தான் இருப்பான். இவன் 60வது லெவலில் இருந்தால் இவன் தான் ஹை லெவலு. இவனை தான் டேர்ம் பண்ணணும். இத்தனை தூரம் இவன் தான் கைஸ். இப்போ அங்கேருந்து நம்ம அந்த மேட்டு மேலே ஏறி போகிறோம். அந்த மேட்டு மேலே வந்து இவனை அடித்து அப்படியே டேர்ம் பண்ண போகிறோம். அதுக்கு இடையில் என் பேஸு ஒருங்காமல் இருந்தால் சரி தான். இவனை எப்படி நம்ம இங்கே கொண்டு வரது? நம்ம ஆளுங்க நினச்சி முடிச்சுக்கலாம் கைஸ். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா 82வது லெவலில் பேரசாரஸு, ஒரு டூடு இருக்குது, ஒரு டெலப்போ இருக்கிறான், ஒரு மோஸ்கோ சிப்ஸ் இருக்குது. ஆனால் பேசி தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஐயோ, இவன் பாசி போடலையா? டெலப்போ இப்போ தானே பிடிச்சோம். ஓகே போட்டாச்சு கைஸ். 4 கிரியேச்சர் வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம அந்த இவனை அடிக்கணும். ரேஞ்சு பத்துமா? போமா? போகலை. சரி, ஓகே. அப்போ பக்கத்தில் போய் கூட்டிகிட்டு வரணும். எப்படி கைஸ் நம்ம கூப்பிட்டு அவனை வந்தாத்தானா அடிச்சுட்டு ஓடி வந்தால் நம்ம பின்னாடியே ஓடி வந்துடுவான். வேறு வழியே கிடையாது. இங்கேருந்து அடிக்கிறோம், நம்ம ஓடுறோம். படுதா? என்ன கைஸ் இவ்வளோ இதாக இருக்கிறான். இப்போ அவன் வேறு ஓடி வந்துடுவான்டா. அங்கே இருக்கிறவன் அவன் 10வது லெவலில் தான். அவன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேய், படவே மாட்டேங்குது. என் கல் உனக்கே வேஸ்ட்டாக போயிட மாட்டேங்குது. டேய், அடேங்க அப்பா, என்னடா மேஜிக்காக காட்டுறீங்க? என்னடா ஒரு கல் கூட பட மாட்டேங்குது. ஓகே, பட்டுருச்சு கைஸ். நம்ம தெரிச்சுக்கிட்டு ஓட வேண்டிதான். ஐயோ, ஓடக்க மாட்டேங்கிறான். ஓடுறான் வந்துட போகிறான். வேறு ஸ்ட்ரெயிட்டாக இந்த அட்டாக் வேறு விடுவான். ஐயோ, இங்கே ஏறிடுவாங்க. ஏறிடுறா. இப்போ ஏறியாச்சு கைஸ். இனிமேட்டு வரமாட்டான். வந்துட்டான் பக்கத்தில். எங்கே இருக்கிறான்னு தெரியல. அதுக்குள்ளே டருக்குங்கிறான். அடிச்சு போவானா நம்மளா? வாய்ப்புலன்னு நினைக்கிறேன். எங்கே கைஸ்? இங்கே தான் இருக்கிறான். அப்பா, ஏய் பாடுறா, இங்கே பாடுறா. ட்ரைக்கு அடி. என்னடா கவனிக்கவே மாட்டேங்கிறான் டூடு. என் பேஸ்கிட்ட வேறு இருக்கிறான். என்ன பண்ணுவான்னு தெரியல. ஓகே, ஆகிட்டானா? வாடா, இங்கே வாடா. ஐயோ, இவன் வேறு ஃபாலோவில் இருக்கிறானா? ஸ்டாப். இங்கேருந்து முடிப்போமா? இல்லை பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்து அவன் நம்மளை முடிச்சு விடுவானா? வேறு உள்ளே இறங்கிடுவான்ல கைஸ். தண்ணிக்குள்ளே போயிடுவான் அடிக்கடி. பையன் மயக்கரமாக இருந்துச்சுன்னா தெளிவாக இருக்கிறான். அதனாலாம் அடிக்க முடியாதுடா தம்பி. இப்போ அடிச்சு விடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நினச்சேன் இப்படி ஏறி வருவான்னு. நினச்சேன்.
முடியாதுடா கண்ணா, உன்னால் முடியாதுடா, என்ன சொல்ல முடியாதுடா. வாய்ப்பில்றா அடிச்சு போகணும். சொன்னேனா இல்லையா, மாட்டிக்கிட்டியா? இது நான் சொன்னபடியே சொன்ன பேச்சு கட்டிட்டு நான் என்கிட்ட டேமாக இருக்கலாமா? எதுக்குடா வெட்டி ரப்பு. சரி கல் பட்டுக்கிட்டே இருக்கு. டே முறை ஓடுறான் ஒடியாரான். இது வேறு ஏமா ஆக மாட்டேங்குது, இழுத்தும் விட மாட்டேங்கான். இப்போ ஓடியாரான். என் கூட்டாளி வேறு வந்துட்டாங்கன்னா பயமாக இருக்குது. அதுக்கு வேறு வாட பார்த்துக்கிறேங்க. நான் டேர்ம் பண்ணாமல் நிற்க மாட்டேன். நான் அடித்தாலும் பரவாயில்ல, நான் மீட் வச்சுருக்கேன். இல்லைங்க, இதை கன்சியூம் பண்ணால் நீங்கள் வந்து நீல டேமேஜ் வச்சுருக்காங்க. இது எனக்கு ஃப்ரீ கிஃப்ட்டில் கிடச்சின்னு நினைக்கிறேன். ஃப்ரீ கிஃப்ட்டில் தான் எனக்கு கிடச்சி. ரெண்டு ஓடுறான். இப்போ போடுற மாதிரி ஓடுவான், அப்புறமேட்டுக்கு ஓடியாடுவான். மாட்டிக்கிட்டியா? உன் பேரை ஃபர்ஸ்ட்கிட்டே மாட்டிக்கிட்டியா? சரி ஓடியாரான். முடிச்சு விட்ருவானா? சரி நினச்சேன்டா. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தாலே எப்படி அப்படியே ஓடுற மாதிரி ஓடுறீங்க, அப்புறம் வந்து அடிக்கிறீங்க. என்னட்டியா எங்கடா இது வேறு டபுள் டேப் பண்ணாலும் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஃபயர் பட்டன் வேறு பேசாமல் இது பண்ணிக்கலாமா, எனேபிள் பண்ணிக்கலாமா? கிராஃப்ட் பண்ணுற நினச்சி இப்போலாம் ஆகணும். அதனால கிராஃப்ட் பண்ணி மெட்டீரியலு ஓடுறா ஐயோ, அவன் வேறு அண்ணாண்ட போன கூட்டாளிங்க கூப்பிட்டு வந்துடுவான். வயசு சரி முடிச்சுட்டு விட்டானா. நாம் ஒரு இடத்த பிடிச்சி அது விட்டா அவனை கொண்டு வந்து அவனை வசனம் சிக்க வச்சு அது ஊருப்பட்ட வேலை. ஹெட்டில் அடிக்கிறது விட எவ்வளோ டக்குன்னு போகுது. நீல டேமேஜ் கிடைக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடைக்க மாட்டேங்குது. டக்குன்னு சுட்டு போகணும். முடிஞ்சிட்டோம் நினச்சேங்க. இப்போ டக்குன்னு அவங்க ஸ்பான் ஆகி பாடி எடுத்து டக்குன்னு அடித்தோம்னா பரவாயில்ல, பக்கமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் டக்குன்னு மயங்க மாட்டேன். இப்போ பாருங்க ஆட்டத்தை. கை சொல்கிறோம். வாடா 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 வாடா. பெருசாக ஃபயர் பட்டன் எனேபிள் பண்ணிக்கலான்னு இருக்கிறேங்க. இன்னொரு டைம் செத்தானா அது பண்ணிக்கலாம். இவனாரு டேர்ம் பண்ணணும் டக்குன்னு. ஏய் எங்கடா ஹில்ட்ரா? ஓகே மயங்கிடுவானா? சேவ் ஆகுது. ஏய் ஹில்ட்ரா டக்குன்னு. வரானே எதுக்குல இப்படி போகிற ஒடியார?
இதா முடிச்சுக்கலாம் நினச்சேன். சரி ஃபயர் பட்டன் எனேபிள் பண்ணிக்கலாம் கைஸ். ஸ்பான் கொடுத்து அது பவர்ஃபுல்லான அட்டாக்கு, அதனால் முடிச்சு விட்டோம். எங்கள் ஃபயர் பட்டனை செட்டிங்ஸ் கண்ட்ரோல் ஜம்ப் ஒன்லி இருக்கா, நான் ஸ்மால் பட்டன் சார்ஜ் பட்டன் அப்ளை. ஓகே, இப்போ எப்படி டேப் பண்ணிவிட்டு இப்போ அடிக்க ஆரம்பித்தா இப்போ வாடா, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு நான் பார்த்துக்குறேன். ஆஹா, அங்கே இருக்கிறானே, அடித்தா முடியுமா? எனக்கு வேறு பயமாக வேறு இருக்குது. போச்சு, முடிச்சு விட்ருவோன்னு நினைக்கிறேன். பேச போச்சு, முடிஞ்சிருச்சு. என் பேஸ் முடிஞ்சிருச்சு. பேஸ் முடிஞ்சிருச்சு. போச்சு, எனக்கு மயக்கம் மாதிரி இறங்கிருச்சு கைஸ். இங்கடா ஜம்ப் ஆகி தொலைடா. அவன் வேறு இது வேறு இது பண்ணிட்டான், பேசி அடிச்சுன்னு இருக்கிறான். ஆள் அங்கே பாருங்கள் தொலையுது சாமி. இவன் டேம் பண்ணால் தான் இவனுக்குலாம் இவன் தான் அந்த கேட்ச் எல்லாம் மீதி எல்லாமே கலெக்ட் பண்ணி தரணும். இப்போ எப்படி பாருங்க, ஒரு இது இருக்குதா பொறுப்புன்னு அடிச்சு எப்படி இருந்தாலும் டேம் ஆயிடுவான். இவனுக்கு இவ்வளோ திமிரு இருக்கு. ஏய் எங்கடா ஓடுறா? உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போறியா? ஓகே, மயங்க போகிறானா? மயங்கிடும்னு நினைக்கிறேன். எங்கடா ஓடிக்கிட்டே இருக்கிறா? கடலுக்குள்ளே போய் மயக்கம் போடுறதுரா. சரி போட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் எப்படியும் அவனை டேர்ன் பண்ணிடுவேன்டா. நீங்கே போயிடலான்னு பார்க்குறியா? விட மாட்டேன். ஓகே, ஆரஞ்சு கலரில் மாறிட்டான். சூடாகவே ஸ்பான் ஆகணும், பரவாயில்ல. எங்கடா அடிக்க கூட மாட்டேங்கிற? ஓ, ஃபயர் பட்டன் வச்சுட்டேனடா. ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணி பழக்கமே இல்லை. ஆஹா, பரவாயில்ல. ஓகே, அன்கான்ஷியஸ். ஓ, நிறைய கழுகுது. ஐயோ அப்போ, இவன் வேறு சாவர நிலைமை இப்போ கிடக்குறான். செத்துருவானோ இவனை காப்பாற்றுவானான்னு தெரியல. ஆனால் ஒரு வழியாக மயக்கம் போட வச்சுட்டேன். மொஜை பெரிய எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணி விட்ற வேண்டியதான். இதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஃபயர் பட்டன் வச்சுருந்தேன்னா அவனை டக்குன்னு பிடிச்சிருக்கேன். மொஜை பெரிய ரெக்ரூட்டு. ஓகே, இது 2 பேர் எடுத்து போயிடலாம். பேஸ் வேறு நான் நொறுக்கி விட்டானே. போச்சு, முடிஞ்சு. சுறா 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 போச்சு, முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். முடிச்சு விட்டாங்க கைஸ். உழைப்பே போயிடுச்சு கைஸ். கஷ்டப்பட்டு ஒரு ட்ரைக்கு டேர்ன் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஓ சரி, இப்போ வேறு வழியே கிடையாது. இப்போ அந்த 10வது லெவல் ட்ரைக்கு தாங்க ஸ்டேம் பண்ணணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாற்றி விட்டானு திடீர்னு அதை சூப்பர் ஸ்பான் ஆகி போச்சு. சரி, நெக்ஸ்ட் வீடியோவுக்கும் டைம் பண்ணி பாய்.